patience, and humbleness. I thank you, sir. Now, the time has come, which we have been waiting for a very long time. Now, I call our Attorney General of India, Mr. VENKATARAMANI, to deliver his speech. Sir, please. தமிழ் மாநில புதுவை வழக்கறிஞர்கள் கழகத்தின் என்னை இந்த கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு என்னை அழைத்த பொழுது இந்த அழைப்புரையில் இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்களுடைய பெயர்களை பார்த்தபொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று தனியாக ஒரு பெயர் பெற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் வாழ்த்தும்படி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கௌரவிக்கப்படியாது எனக்கு ஒரு இடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டேன். ஆனால் மகிழ்ச்சி, அவர்கள் எனக்கு சகோதரர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே நான் வழக்கறிஞராக பணியாற்றாமல் இருந்தாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழ்மண், அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லுக்கு சங்ககாலத்து பொருள் மட்டுமல்ல, இது என்றும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய பொருள் உண்டு என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று வழக்கறிஞராக காலெடுத்து வைக்கும்பொழுது பல விஷயங்களை எனக்கு முன்னால் பேசிகள் சொல்லியிருக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், முதலில் எதையுமே கூர்மையாக கவனித்துக்கொள். கூர்மையாக கவனிப்பது மிக முக்கியமான விஷயம். படிக்கும் பொழுது கூர்மையாக கவனித்து படிக்க வேண்டும். மற்றவர்கள் பேசும்போது கூர்மையாக கவனிக்க வேண்டும். உலகத்தை நோக்கும் போதும் கூர்மையாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த கூர்மையாக கவனிப்பது என்பதை பற்றி இன்று நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கறிஞர் எதற்கு கூர்மையாக கவனிக்க வேண்டும்? நீங்கள் உங்கள் வழக்கறிஞர்கள் மேலும் போக 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 இந்த கூர்மையாக கவனிப்பதன் பற்றிய அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலோட்டமாக பல விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு காரிலோ அல்லது பேருந்திலோ நாம் போகும்பொழுது பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் எல்லா விஷயங்களும் நம்முடைய மனதில் பதிவதில்லை. எது மனதில் பதிய வேண்டுமோ அதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். பல விஷயங்கள் ஏன் மனதில் பதியவில்லை? நம்ம அது கருத்துக்குரியதாகவோ கவனத்துக்குரியதாக இல்லாமல் இருக்கிறது நான் நினைத்து கொண்டிருக்கின்றோம், அதை ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் ஏதோ சில விஷயங்கள் நாம் பிரயாணம் செய்யும்போது சில விஷயங்கள் நம்மை ஈர்க்கழித்து நம்முடைய கவனத்துக்குரியதாக வந்து சேருகின்றன. வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கும். அது ஏன் எப்படி நடக்கிறது? நீங்கள் அது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்காது. அது கேள்வி கேட்க வேண்டும், பதில் கிடைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழக்கறிஞர் சூழல் அப்படிப்பட்டது. லயோலா கல்லூரியிலே 1967-70 நான் பௌதிகம் படித்த காலத்திலே சென்னை மாணவர்கள் தமிழ் சங்கம் என்று ஒன்று இருந்தது. அதில் எனக்கு அறிமுகமும் கிடைத்தது. பல அரிய நண்பர்களுடைய நட்புறவும் கிடைத்தது. இன்று கூட சில நண்பர்களோடு நான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது லயோலா கல்லூரியில் படிக்கும்போது புதுவை மாநிலத்திலிருந்து வந்து, புதுவை மாநிலம் ஒரு சிறிய இடம், சென்னை பெரிய இடம், லயோலா கல்லூரி பெரிய பெரிய இடம், மனது விசாலமாக பார்க்க தொடங்கியது.
பல புத்தகங்களை எனக்கு நண்பர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அறிஞர் அண்ணாவின் தாழ்ந்த தமிழகமே என்ற ஒரு புத்தகத்தை பற்றி நான் வேதனைப்பட்டிருக்கின்றேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு தத்துவ அறிஞர் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் என்ற புத்தகத்தை எனக்கு ஒரு படித்து சொன்னார். நான் வியந்து பார்த்தேன் உலகத்தை. அதுபோன்று லயோலாக்கள் படிக்கும்பொழுது பல தன்னுடைய குறுகிய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, சுய வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தாண்டி அதையும் மீறி உலகத்தை எப்படி புரிந்து கொள்வது, சமூகத்தை எப்படி புரிந்து கொள்வது என்ற விஷயங்கள் வரும்பொழுது நான் லயோலா காலங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கின்றேன். இந்திய இளைஞர் இயக்கம் என்று ஒன்று நாங்கள் தொடங்கினோம். சில ஒன்று சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர் கையில் தான் இருக்கிறது என்று உங்களுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை. அந்த இந்திய இளைஞர் இயக்கத்தை வைத்துக்கொண்டு சிறிய சுற்றறிக்கைகள் போடுவோம். அங்குமிங்கமாக சென்னை மாநிலத்தின் சில இடங்களிலே தேர்ந்தெடுத்து அந்த சுற்றறிக்கை வைத்து அதை பற்றி விவாதங்கள் செய்வார்கள் என்று அந்த சுற்றறிக்கையை நாங்களே சென்று, அது ஒரு மெரினா பீச்சாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன பார்க்காக இங்கே இருக்கலாம், பல நேரங்களில் சற்று சுற்றறிக்கை கொடுத்து இந்த தேதியிலே விவாதத்துக்கு வாருங்கள் சொல்லுவோம். 2 பேர் 3 பேர் வருவார்கள், சில சமயம் 10 பேர் கூட வந்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். நான் நினைக்கின்றேன், அப்படி செய்ய ஆரம்பித்த பொழுதுதான் பொது மேடையில் பேசுவது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்கு எனக்கு முதல் அடிப்படையாக ஆரம்பித்திருக்கிறேன். அதையும் தாண்டி 1970 காலங்களில் இந்திய பல்கலைக்கழகங்கள், கல்விக்கூடங்கள் இவை எல்லாமே நக்சல்பாரி புரட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு அந்த தத்துவம் இளைஞர்களை ஈர்த்திருந்த காலம். நானும் ஈர்க்கப்பட்டேன். எதனால் ஈர்க்கப்பட்டேன்? மனதில் ஏதோ ஒரு தேடுதல். நம்முடைய சமுதாயம் ஏன் ஏற்றத்தாழ்வு சமுதாயமாக இருக்கிறது? இதை ஏன் மாற்றக்கூடாது? ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை பற்றி தான் நம்ம அரசியல் நிர்ணய சட்டம் சொல்லியிருக்கிறது. அது போன்ற உந்துதல்கள், இந்த உந்துதல் இருப்பதை நான் இன்று பார்க்கும் பொழுது, அந்த போன்ற உந்துதல்கள் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை நான் அரசியல் நிர்ணய சட்டத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அறிவிலியாக இருந்திருப்பேன் என்று தோன்றுகிறது. அந்த உந்துதல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உந்துதல்? நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வத்தை பற்றிய கணக்கெடுப்பு, கணிப்பு, வரலாற்றை பற்றிய படிக்கிறது. அதை நீங்கள் ஆழமாக நோக்கும் பொழுது உலகளாவிய சமுதாயங்களில் இன்று பலவிதமான சிக்கல்கள் இருக்கின்றன. திரு ஜேவியர் சொல்லும் பொழுது வழக்காடுதல் அந்த முடிச்சு அவிழ்ப்பு என்று சொன்னார் அவர். அது உண்மைதான். ஒரு வழக்கு ஏன் வழக்காகிறது? ஒரு விஷயத்தை இருவர் தீர்த்து கொள்ள முடியாமல் போகும் பொழுது, அவர்களுக்குள் அணுகுமுறை இல்லாமல் இருக்கும் பொழுது, அது அரசாங்கமாக இருக்கலாம், தனிப்பட்டவர்களாக இருக்கலாம், அது வழக்காகிறது. அப்போ சமுதாயத்தில் ஏதோ சிக்கல் இருந்து கொண்டே இருக்கின்றது, வழக்குகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பார்வையை பற்றி எப்பொழுது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறீர்களோ, ஒவ்வொரு விஷயமும் சமுதாயத்திலே வழக்காக வேண்டுமானால் அது ஒரு நல்ல சமுதாயமாக இருக்க முடியுமா? எந்த சமுதாயத்திலே வழக்கறிஞர்களாம் தொழில் விட்டு போக பயப்படுகிறார்கள், அந்த பயம் நமக்கு தேவையே இல்லை. எந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு விஷயமும் வழக்காகாமல் தீர்க்கப்படுகின்றதோ அந்த சமுதாயம்தான் ஒரு நாகரிகத்தின் மேல் மற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க முடியும். அதை நோக்கித்தான் நாம் போவதற்காகத்தான் அரசியல் நிர்ணய சட்டம் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். ஆக அரசியல் நிர்ணய சட்டம் வழக்குகளை உண்டாக்குவதற்காக அல்ல, கூடிய மட்டும் வழக்கு அற்ற ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த அரசியல் நிர்ணய சட்டம் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். ஆனால் நமக்கு கல்லூரியில் அப்படி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை.
அரசியல் நிர்ணய சட்டம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அது ஒரு மிக உன்னதமான சிந்தனை. வரலாற்றிலே இப்படி ஒரு சிந்தனை உருவானதற்கு காரணங்கள் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நிர்ணய சட்டம் பற்றிய வரலாற்றினை எழுதுபவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 7 சூழ்நிலைகளை அரசியல் நிர்ணய சட்டம் உருவாக்கின்ற உலகளாவிய இடங்களே. கிட்டத்தட்ட ஒரு 170-180க்கும் மேற்பட்ட அரசியல் நிர்ணய சட்டங்கள் உருவாகி சில சிறந்து போயிருக்கின்றன. சில இன்றும் நமது இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் போல ஆழமாக அடித்தளங்கள் மாறாமல் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அரசியல் நிர்ணய சட்டம் என்ற ஒரு சிந்தனை மனித சமுதாயத்தில் ஏன் வந்தது என்ற பற்றி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை இன்று நமக்கு உலகளாவிய விலையிலே ஆழமாக தோன்றியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் சைனாவிலே மக்கள் வீதிகளிலே வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கின்ற அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகியிருக்கிறது என்றால் அது வெறும் அடிப்படை உரிமைகளை பற்றி சிந்தனை மட்டுமல்ல. நீங்கள் அரசியல் நிர்ணய சட்டத்தை பற்றியும் அது சம்பந்தப்பட்ட அடிப்படை உரிமைகளை பற்றி படிக்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பார்வையிலிருந்தே அதை பார்த்து படித்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட குறுகிய பார்வையிலிருந்து வெளிவாருங்கள். அது எப்பொழுது நீங்கள் வெளிவர வேண்டும் என்றால், அரசியல் நிர்ணய சட்டம் என்ற சிந்தனை ஏன் மனிதனுக்குள் ஆழமாக பதிந்திருக்கின்றது? மனிதன் மேல்மேலும் ஒரு நாகரிக அளவு பிணக்கற்ற ஒரு சமுதாயம். அதை உருவாக்கி கொடுப்பதற்கும் ஒரு சட்ட அமைப்பு தேவையாக இருக்கின்றது. இதை பற்றி மனிதன் யோசித்துக் கொண்டே இருக்க காலத்தில் தான் 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் உலகளாவிய விதத்திலே கான்ஸ்டிடியூஷனல் லா, கான்ஸ்டிடியூட் சொல்லுகின்றோம். அந்த சிந்தனை, the thought is no part of our life. There's a great judge called Justice Learned Hand in US. அவர் ஒரு முறை சொன்னார், liberty lies in the hearts of men. No constitution can take it away. Right? So அந்த லிபர்ட்டி என்ற சிந்தனை. அவை நீங்கள் வழக்கறிஞராக பதிவு செய்த இந்த நாளிலே என்னை பற்றி பல விஷயங்கள் சொன்னார்கள். நட்புறவு இருக்கும் பொழுது ஒருவர் பற்றி சொல்லும் பொழுது கொஞ்சம் கூடுமையாக இருந்துவிடும். என்னை பற்றி சொல்வதை பற்றி நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அந்த அனுபவங்கள் ஏற்படும் போது அந்த அனுபவங்களிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம். தமிழில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது, பட்டறிவு என்று சொல்வார்கள். அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது. இந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அது தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கோர்வையாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய ஒவ்வொருவரும் சொன்ன விஷயங்களை நான் கூர்ந்து கவனித்தேன். எல்லோர் மனத்திலும் அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கிறது. ஏதோ தங்கள் மனதில், தங்கள் அனுபவத்தில், தங்கள் கண்ட பட்டறிவில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல். இந்த பகிர்ந்து கொள்கின்ற ஆவல் இருக்கிறதே, அது மனிதனுக்கு மட்டுமில்லை, மற்ற எல்லா படைப்புக்கப்பட்ட ஜீவராகவும் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்குள்ளே அது வேறு விதமாக வெளிப்படுகின்றது, பகிர்ந்து கொள்கின்ற விஷயம். இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது ஒரு விதம், அது ஒரு குறுகிய நிலை மட்டும்தான். சட்டம் என்பது, அரசியல் நிர்ணய சட்டம் என்பது, ஒரு வழக்கறிஞரின் வாழ்க்கை எல்லாமே இந்த பகிர்ந்து கொள்ளுகின்ற விஷயத்தை பற்றியும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் முழுமையான வழக்கறிஞராக இருக்கவே முடியாது. நான் எதை பற்றி சொல்லுகின்றேன்? பகிர்ந்து கொள்ளுதல் என்ற என்ன? நம் சிந்தனை, நம்முடைய சேகரிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல விஷயங்கள்,
அனுபவம், சிந்தனை, சேகரிப்பு, எல்லாம், சொத்து, பத்து, எல்லாம். இதை எல்லாவற்றையும் எப்பொழுது ஒரு கோர்வையாக சேர்த்து நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் முறையான மனிதனாக இருக்கின்றோம். எப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லையோ, நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் சரி, ரஷ்யாவும் சீனாவுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள். ஒரு பெரிய ஐடியாலஜி சம்பந்தப்பட்டு இந்த இரு நாடுகளிலே புரட்சிகள் நடந்தன. நான் அதை பற்றி விரிவாக சொல்ல விரும்பவில்லை இந்த இடத்திலே. அப்படிப்பட்ட புரட்சிகள் நடந்த நாடுகளிலும் கூட ஏதோ தேக்கங்கள் ஏற்பட்டு விட்டதே, ஏன்? அதை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டும், அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? நாங்கள் வழக்கறிஞராக என்னாலே வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கின்றோம் என்று நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய ஒவ்வொரு தனி மனித ஆசைகள், வேட்கைகள், அதை சமூகத்தோடு ஒன்று இருக்கக்கூடியவை, சமூகத்திலிருந்து பின்னி பிணைந்தவை. நீங்கள் உங்கள் வேட்கைகளோ ஆசைகளோ உங்களுடைய எதிர்காலங்களோ சமூகத்திலிருந்து அப்பாற்பட்டதாக இருக்க முடியாது. ஜான் டான் என்ற ஒரு ஆங்கிலேய கவிஞன் சொன்னால், நோ மேன் இஸ் அன் ஐலண்ட் என்று சொல்லு. ஆகவே நான் சட்டக்கல்லூரியில் பயின்றபோது திரு ராஜா அவர்கள் கோவிந்தசுவாமிநாதன் பற்றியவர் சொன்னார்கள். கோவிந்தசுவாமிநாதன் சட்டக்கல்லூரிக்கு வந்திருந்தார், புதுவை சட்டக்கல்லூரிக்கு. அவருடைய உரையாற்றலுக்கு பின் சில சமயம் நம்முடைய மாணவனாக இருக்கும்பொழுது சில ஆர்வங்கள் இருக்கும், ஏன் எழுந்து கேள்வி கேட்கக்கூடாது என்று. முழுமையாக புரிந்து கொண்டு கேட்கிறோம் என்பது வேறு விஷயம். நானும் எழுதி ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், யூ மஸ்ட் நோ வாட் கொஸ்டின் யூ ஷுட் ஆஸ்க் பிஃபோர் ஆஸ்கிங் த கொஸ்டின். I have learned a deep lesson from that. It rings in my ears even today. It's not only asking the question to somebody else, asking the question to yourself. Keep asking questions to yourself. Am I doing the right thing? It's a very important question you must ask every minute of your life. I may keep talking about some part of my journey. நான் இந்த தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி உரையாட வேண்டும் என்று மனத்தில் நினைத்துக்கொண்டால், இடையே இப்படி ஆங்கிலத்தில் உரையாடக்கு அனுமதி கேட்டுக்கொள்கின்றேன். 42 வருடங்களுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தில் ஆங்கிலத்திலே உரையாட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கும் பொழுது சிந்தனையும் ஆங்கிலத்திலே சிந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வந்து விடுகின்றன. இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் தமிழில் சிந்திக்க முடியுமோ, தமிழில் பேச முடியுமோ, அந்த சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். சில சமயம் தமிழில் கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு ஆசையும் வருவது உண்டு. ஆனால் நான் தமிழ் கவிஞனாக தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அதற்கு வந்து ஒருத்தனை அருகதை வேண்டும். அது வேறு விஷயம். திரு பிரபாகரன் அவர்கள் என்னை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது, நான் ஏதோ கௌரவிக்கின்ற ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்குமாறு இருக்கென்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட 1000 பேர் என்ன கௌரவிக்குமாறு நான் எதிர்பார்த்ததில்லை. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரி சகோதரர்களும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை சேர்ந்து இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். நாம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றோம் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய வாழ்க்கையின் சூழலை பற்றிய பட்டறிவுகளை, நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய, இந்திய மண்ணின் எதிர்காலத்தை பற்றி. அண்மையிலே சில தமிழ் மொழியை பற்றி வளர்ப்பதை பற்றி சில கருத்துரைகள் என்னிடம் சில பேர் கேட்டபொழுது, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தமிழ் பல்கலைக்கழகம் வைத்தால் என்ன, ஏன் வைக்கக்கூடாது? சென்னையிலே பெங்கால் பல்கலைக்கழகம் வைத்தால் என்ன, ஏன் வைக்கக்கூடாது? இந்திய மண், ஒவ்வொரு மொழியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியும் ஏதோ ஒரு விதத்திலே ஒன்றோடு ஒன்று உறவாடி வளர்ந்திருக்கின்றன. அந்த உறவுகள்
பன்னெடுங்காலமாக வந்த உறவுகள். அதுபோல் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய நாடுடைய கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணின் காஷ்மீரிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, பெங்காலிலிருந்து மகாராஷ்டிரா வரை மக்கள் மைக்ரேட் பெயர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதை பற்றி நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு நாட்டின் வரலாற்றை, நமது இந்திய நாட்டின் வரலாற்று கடந்த சில 70 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதைக்கப்பட்டிருந்தது, இன்று முறையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். அவை எந்த ஒரு நாட்டின் வரலாற்றை ஒரு மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ள முடியலையோ அந்த நாட்டின் எதிர்காலத்தை நாம் உருவாக்க முடியாது. அதே சமயத்தில் நாம் இன்று உலகம் ஒருமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒருமைப்பட்டு கொண்டிருந்தாலும் வேறுபாடுகள் இருக்கின்றன, இருந்தாலும் ஒருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒருமைப்பட வேண்டும் என்ற உந்துதல் நமக்குள்ளே இருக்கின்றது. மனிதனுடைய வரலாற்றை பற்றி எழுதும் பொழுது ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து மனிதன் எங்கெல்லாமோ சென்றிருக்கிறான் என்று பேசுகிறார்கள். அது எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் அடிப்படை உந்துதலின் காரணமாக ஏன் என்ற கேள்வியை கேட்டு அந்த ஏன் என்ற கேள்விகளுக்கு பதிலை தேடிக்கொண்டே அலைகின்ற மனித சிந்தனைகள் என்றும் உறங்குவதில்லை. அந்த உறங்காத சூழ்நிலை தான் ஒரு முழுமையான வழக்கறிஞர் பெற்றிருக்க வேண்டும். உங்கள் மனம் என்றும் உறங்கக்கூடாது, உங்கள் சிந்தனை என்றும் உறங்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுது உறக்கத்தில் செல்கின்றீர்களோ, நான் ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்லவில்லை, சிந்தனைகளை பற்றி சொல்கின்றேன். அப்படிப்பட்ட சிந்தனை அடிப்படையில் இருந்து பல விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் இருந்த காரணத்தினாலோ என்னவோ பல விஷயங்களில் நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கின்ற எனக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. அது என்னுடைய மேதாவித்தனத்தால் கிடைத்த சந்தர்ப்பங்களை நினைத்துக்கொள்ள மாட்டேன். சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வருகின்றன. அந்த சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? சுயநலமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் அந்த சந்தர்ப்பங்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக, சமூக நலனுக்காக அவருக்கு சந்தர்ப்பங்களாக பார்த்தீர்கள் என்றால் உங்கள் சிந்தனைகள் உறங்காது. ஆனால் சுயநலத்துக்காக என்று இருந்தால் சிந்தனைகள் உறங்கி போகும். நான் ஒரு பெரிய பணம் ஈட்டக்கூடிய வழக்கறிஞனாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டால் நீங்கள் அதையெல்லாம் அடையலாம். இந்த வழக்கறிஞர் தொழிலை நிறைய பேர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல சட்டக்கல்லூரிகளை உரையாற்ற செல்கின்ற அவகாசங்கள் கிடைத்திருக்கின்றன. அரசியல் நிர்ணயத்தை பற்றியோ மற்ற சட்டங்களை பற்றியோ பேசும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 1-2 தான். தனிப்பட்ட மனிதனாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே நான் எந்த நிலையை அடைந்திருந்தாலும், எந்த பெரிய நிலை அடைந்திருந்தாலும் சில கேள்விகள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையை அடைந்த பிறகு, இந்த சூழ்நிலைகள், இந்த நிலை அடைந்த பிறகு, இந்த பட்டம் கிடைத்த பிறகு, இந்த பதவி கிடைத்த பிறகு நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் எதை சாதித்திருக்கின்றேன் என்ற கேள்வி நமக்குள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். தனிப்பட்ட பட்டமோ பதவியோ கிடைக்கும்போது அதை சாதிப்பது வேறு விஷயம். அதையும் தாண்டி நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் எதை சாதித்திருக்கேன் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூகத்திலே சமூக உறவுகள் அந்யோன்யமாக அன்போடு பாசத்தோடும் பரிவோடும் மற்றொரு துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடும் நாம் எப்பொழுது இருக்கின்றோமோ நாம் எல்லாவற்றையுமே அடைந்து போன சூழ்நிலை கிடைக்கும். That's why I say a good lawyer is one who is ready to experience the pains of millions of people, not only in our country, across the world, experience the pains of the people. Swami Vivekananda said, reel till your hearts feel. Open your hearts. Not like a Frigidaire, right? It gets cool. Open your hearts and keep them
Keep them always open for other great thoughts to come. Allow great thoughts to come in as a gentle breeze comes in and takes you over. No, we don't want a cyclone. Cyclone comes and goes, but a gentle breeze, and his memory always remains. So like a gentle breeze, let every good thought comes into your mind and heart and remain there. I probably can tell you so many stories about how I've journeyed in my professional career. And when I say that, not merely as one who reaches the position of an Attorney General, whenever I walk into the Supreme Court every day, I remember Father's Xavier's statement, Mudiche Avilpidal. Whenever I walk into the Supreme Court every day, a case which comes to the court is not a case. It's a reflection of the social issues in our country. Every case which comes to the court is a reflection of the social order. That's why the idea of a constitution, apart from what we study in the constitutional law lectures, I think the most important idea of a constitution is that it is a codification document which codifies social power, power which is public and power which is private. Private power. Article 23 talks about private power. All other articles, 14, 15, 16, 17, 21, they all talk about public power, regulation of public power. The very idea of a constitution is to regulate all power in society. And why do we need a regulating document? Why can't we? We have in all religions, we have the 10 Commandments. And Gautama Buddha had an enlightenment and told the world, and how do you live in a world of peace? But we still are in an unequal social order all over the world. Don't think that the United States of America is a country where peace prevails. Poverty. Look, somebody like the French economist who writes recently, Thomas Piketty, who talks about inequality in European countries. You go to any part of Europe, the European Court of Human Rights talking about human rights deficiencies in European countries. Different kinds of human rights. So the idea of a constitution is therefore something so profound. Please keep it so closely to your heart. The idea of a constitution is that we are part of a great process of participation in regulating, taming, like taming the shrew, Shakespeare has said that, regulating all power. Every one of us want to rule over somebody in some way or the other, men or women. That's another problem. So we enact so many laws. And many of our laws are based on coercion from outside. If you don't do that, you will be punished. If you do it, will you be rewarded? No. You will be punished. So punishment, coercion, external impositions are the essence of our law and lawmaking. We live with that. The Constitution says we must probably go slowly, move away from these external coercions and imposition and move towards a social order where by the very flowering of thoughts and sharing, you don't need coercion. I think Rabindranath Tagore, when he wrote his verse 35 in Gitanjali, you must read all of that, where the mind is without fear. Please read that. திருக்குறளை பற்றி சொன்னார்கள். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்காதற்கு தக. We can talk about it one whole day. What I am trying to convey to you is what Thiru said the other day. கற்றவை கற்றபின் நிற்காதற்கு தக. So when Tagore says, where mind is without fear, can we create a world without fear? Into that, let my countrymen awake. Into that freedom, let my countrymen awake is what Rabindranath Tagore said. Where no domestic walls will not confront us. So our constitution, our laws, our courts are all talking about confrontations and not about a world without fear, where the mind can live without fear.
So I'll probably conclude my sharing of thoughts with you and sharing of mind with you, my very young, dear sisters and brothers. You have just moved out probably 5 years ago from a school where the world was very different. You moved into a law school. You thought the world is going to be different. Now you moved into becoming a lawyer, right? Please try to go back in your own personal history and how you have moved from a school, very innocent in mind, into a law school where you were taught about laws. And what's a law? It's full of conflict. You are told about conflicts. You are told about resolution of conflicts. So you are a conflict resolver. And how do you resolve those conflicts? By knowing more and more about conflict-ridden legislations. I don't know whether that's the correct way of looking at it, but I suppose it's only by learning about law in this way that you become a real resolver of conflicts. And I think you are called upon, with the oath you have taken today, to become that resolver of conflicts, right? Where earning your professional livelihood is only one part of the story. But beyond that story, I know starry-eyed you all come into the law schools, you look at all those stories about big, young, big lawyers who run in probably Mercedes or, BMWs and make crores of, income a month. You read about them, you look at them talking in news media, looks very attractive. I think that's a very shallow attraction. Don't be guided by that. If you really want to have a life with fulfillment and contentment, you must be a resolver of conflict in your own unique ways. Every one of us, I think, can design our own unique ways of resolving conflicts in society and community and in the courts. I think that's how the Creator has created us. Diversity is part of nature and life. Our country is full of diversity. Enjoy the diversity. Be part of the diversity. And once you enjoy the diversity and be part of the diversity, I think each one of us will become great and wonderful citizens of this country. I invite you today evening to become wonderful citizens of this country and write probably at some point of time how your travels of citizenship has taken you to great heights. I wish each and every one of you a great life, a fulfilling life, and a life where every one of you will probably write about become Rabindranath Tagore and Thiru.